Next one is the disintegration of the Soviet Union. Soviet Unionோட பிளவு, சோவியத் யூனியன் எப்படி டிஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 1970 and early 1980s, the Soviet Union continued to retain the strong and dominant position in the international politics. 1970லேருந்து 1980 வரைய சோவியத் யூனியன் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு கண்ட்ரி, செகண்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படின்னு படித்தோமா, அதில் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் சோவியத் யூனியன் இருந்தது. However, its economy was suffering and was unable to match the ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபஸ்ட்டு வேர்ல்டு. இருந்தாலும் தன்னோட ஃபஸ்ட்டு பிளேஸில் தன்னால் இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன் 1985 மிக்கில் கோர்பச், 1985 யார் பிரசிடெண்ட் ஆகிறார்? மிக்கில் கோர்பச் took over the head of the USSR. Who is the first president of the USSR in 1985? Mikhail Gorbachev. Gorbachev spoke about the need for openness அப்படின்றது கிளாஸ்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன்னஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறது அப்படின்னு சொல்கிறது தான் ஓப்பன்னஸ் அப்படின்றோம். அண்டு ரீஃபார்ம் அப்படின்னா மறுகட்டமைப்பு, சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறது ரீஃபார்ம். அதை ப்ரெஸ்டோரிக்கா அப்படின்னு சொல்கிறாரு. கிளாஸ்ட்ரோட் அண்ட் ப்ரெஸ்டோரிக்கா அப்படின்னு புதுமையான ஒரு ரீஃபார்ம்ஸை கொண்டுட்டு வர்றாரு. பட் ஹிஸ் கமிட்மெண்ட் டு ரீஃபார்ம் அப்பார்ட் ஃப்ரம் த அப்போசிஷன் வித் த ரூலிங் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இதை இவங்க கொண்டு வர திட்டங்களை யார் அப்போஸ் பண்ணுறாங்க? கம்யூனிஸ்ட். இங்கே ரஷ்யாவில் என்ன பார்ட்டி இருக்குது? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவங்க அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. டிட் நாட் மேட்ச் த ரிசோர்ஸஸ், இவருக்கு தேவையான அந்த வளங்கள் கூட அங்கே இல்லை, சோவியத் ரஷ்யாவில் இல்லாமல் இருக்குது. But his commitment to reform apart from the opposition with the ruling communist party did not match the resources available in USSR. இதில் எங்கே இல்லாமல் இருக்குது? யூஎஸ்எஸ்ஆரில் அந்த ரிசோர்ஸஸ், இவருக்கு தேவையான ரிசோர்ஸஸ் இருக்குது. யாருக்கு தேவையான ரிசோர்ஸஸ்? இவர் மாற்றி அமைக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்குது. பட் in the middle of 1980, about the third of the total GDP was going to the military. Middle 1980s இந்த ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நேஷ்னல் இன்கம், அதில் ஒரு பங்கு எதுக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னா மிலிட்ரிக்காக செலவு பண்ணுறாங்க. இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ப்ரையாரிட்டி வித் த யூஎஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் பிரசிடென்ட் ரீகன் Star War program, it was necessary in the Soviet Union to allocate more fund to the military. The increased military budget for the strain the Soviet economy. என்ன ஆகுது? யூஎஸ்ஏல நடக்கக்கூடிய 1980 தன்னோட வரக்கூடிய நேஷ்னல் இன்கம் ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதில் ஒரு பகுதியை எதுக்கு கொடுத்துட்றாங்க? மிலிட்ரிக்காக கொடுத்துட்றாங்க. அப்போ வருமானம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிடுது. அதோடு மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் யூஎஸ்ஏ என்ன செய்கிறாங்க? ரீகன் அப்படின்றவரோட தலைமையில் நிறைய ப்ரோக்ராம், ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான நிறைய பணங்கள் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க சோவியத் யூனியனும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. த இன்க்ரீஸ் இன் மிலிட்ரி பட்ஜெட் ஃபர்தர் ஸ்ட்ரைன்ட் த சோவியத் எக்கனாமி. நிறைய இப்படி ஏற்கனவே வளங்கள் கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம யூஎஸ்ஏக்கு வேறு அந்த ப்ரோக்ராமுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வருமானம் கம்மியாகுது, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைன், வறுமைக்கு தள்ளப்படுறாங்க. The year 1988 saw the first mass products in Armenia and then in the Baltic state. 1988 ஃபஸ்ட்டு அர்மியாவுக்கும் அண்ட் பால்டிக் ஸ்டேட்டுக்கும் வேறு இதில் வார் வர ஆரம்பிக்குது. ஏர்லியர் சோவியத் ரெஜிம்
had used to serve repression to the quell such uprising. எங்கே பார்த்தாலும் சோவியத் யூனியனில் என்ன நடக்க ஆரம்பிக்குது, கிளர்ச்சி, அப்ரைசிங் அப்படின்னா போராட்டம், கிளர்ச்சி அப்படி ஏற்பட ஆரம்பிக்குது. கோர்பச்சே குட் நாட் டேக் த resources to judge the brutal measure. கொடுமையாக எவ்வளோ பொருளாதார வளங்கள் குறைஞ்சாலும் அதையும் என்ன செய்கிறாரு, எதிர்கொண்டுக்கிட்டே இருக்கார். இந்த சொர்னாபில் ஒன் டிசாஸ்டர், இதில் என்ன நடக்குது அப்படின்னா, சொர்னாபில் அப்படின்ற இடத்துல ஒரு பேரழிவு ஏற்படுது. ஒரு விஷவாயு கசஞ்சு அந்த பிளேஸில் இருக்கிறவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க, கில் ஆகிடுறாங்க. அதுதான் சொர்னாபில் ஒன் டிசாஸ்டர், ஏ மேஜர் ஆக்சிடென்ட் இன் த நியூக்ளியர் பிளான்ட் இன் உக்ரைன் இன் 1986. இதுவும் 1989 இது ஒரு டிசாஸ்டர் ஏற்படுறதும் உங்களுக்கு பெரும் பாதிப்பை கொடுக்குது. வாஸ் அனதர் ப்ளோ. கோர்பச்சேவ் மேட் த மூஸ்ட் ஸ்டெபிளிஷ் ஹாவ் ஹிஸ் பொசிஷன் பை த ரியலன்ஸ் அண்ட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் 1989 அண்ட் 1991. இருந்தாலும் 1989லேயும் 1991 கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா பழைமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். பழைமைவாத சக்திகள் அப்படின்னு அவங்கள கொண்டு என்ன செய்கிறாரு, எங்கே பார்த்தாலும் அந்த கிளர்ச்சிகள், புரட்சிகள் ஏற்பட செய்து. பட் ஆன் ஈச் அக்கேஷன் ஹி வாஸ் இன்டரப்ட் பை த மாசிவ் மைன்ஸ் ஸ்ட்ரைக். ஒரு பக்கம் முன்னேறினா ஒரு பக்கம் சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சுரங்க தொழிலாளர்கள் வேறு என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விச் கேம் த க்ளோஸ்ட் கிரிபிள் த கண்ட்ரீஸ் எனர்ஜி சப்ளைஸ். இதனால் அவங்களுக்கு சுரங்கத்தொழிலிருந்து அந்த எனர்ஜி கிடைக்கிறது குறைய ஆரம்பிச்சிருது. The East European Communist state under the Soviet umbrella were also in the deep economic and social crisis. என்ன செய்யுது, ஈஸ்டர்ன் யூரோப் சைடில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாமே யாரோட சேர்ந்து இருக்கிறவங்க, சோவியத் யூனியனோட சேர்ந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கும் பெரும் பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. கோர்பச்சே டிசிஷன் டு லூஷன் த சோவியத் கண்ட்ரோல் ஆன் த கண்ட்ரீஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் கிரியேட்டட் ஆன் இண்டிபெண்டன்ட். கோர்பச் என்ன செய்கிறது, சோவியத் யூனியனோட இருக்கக்கூடிய ஈஸ்ட் யூரோப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இண்டிபெண்டன்ட் அறிவிக்கிறாரு. டெமோக்ராட்டிக் மொமெண்டம். எ சீரீஸ் ஆஃப் ஒர்க்கர் ஸ்ட்ரைக் அண்டர்மைண்ட் த கம்யூனிஸ்ட் ரெஜிம் ஃபஸ்ட் இன் போலாண்ட் அண்ட் ஹங்கேரி. ஃபஸ்ட்டு எங்கே நடக்குது அந்த சீரீஸ் ஒர்க் ஸ்ட்ரைக் வந்து எங்கே நடக்குதுன்னா போலாண்ட்லேயும் ஹங்கேரியிலையும். த வே ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் தட் ஸ்வெப்ட் ஈஸ்ட் ஜெர்மனி லெட் பை டிமாலிஷன் ஆஃப் த பெர்லின் வால் இன் 1981. ஒரு பக்கம் ஈஸ்ட் ஜெர்மனியில் அந்த பெர்லின் வால் தகர்த்ததும், அந்த வாலை வந்து என்ன செய்கிறாங்க, உடைச்சி எடுக்கிறதுக்கும் அது ஒரு பக்கம் புரட்சி நடக்குது. கோர்பச்சே மிக்கில் கோர்பச் அப்படின்னு பார்த்தோமா, அவரோட சீர்திருத்தம் தான் ப்ரஸ்டிகோ அப்படின்றது. ப்ரஸ்டிகா தட் மீன்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங், மறுகட்டமைப்பு, இல்லாட்டி ரீஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரெஃபர்ஸ் த ப்ரோக்ராம் ஆஃப் introduced by the Mikhail Gorbachev in the late 1980 restructures Soviet economy and political system. ப்ரஸ்டிகோ அப்படின்றது ரீஸ்ட்ரக்சரிங் 1980ல் மிக்கில் கோர்பச் அப்படின்றவர் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காரு. அலாங் வித் த பாலிசி ஆஃப் கிளாஸ்நெட் மீன்ஸ் ஓப்பனஸ், வெளிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ப்ரஸ்டிகா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் த எமர்ஜென்சிஸ் சோவியத் எக்கனாமி வித் த லாக்கிங் பிஹைண்ட் த டெவலப்டு கண்ட்ரி இன் த கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் இருக்காங்க. யூஎஸ்ஏவும் யூஎஸ்எஸ்ஆரும் ஃபஸ்ட்டு வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டுன்னு படித்தோமா, அதில் இருக்காங்க. தன்னோட நிலைமையை அப்படியே தக்க வைக்கிறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. கிளாஸ் தட் மீன்ஸ் ஓப்பனஸ் was a policy of ideology openness introduced the Mikhail Gorbachev. இதை யார் கொண்டுட்டு வராரு, மிக்கில் கோர்பச். along the perestroika in 1980 under the Glasnost there was more openness. Writers who had been conserved earlier with the rehabilitated and there was a space of the criticism and political government. எதை வந்து மீட்கிறதுக்காக கொண்டு வராங்க, பொருளாதாரத்தையும் அண்ட் பொலிட்டிக்கல் அரசியல் அமைப்பையும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓப்பனஸ் அப்படின்றத கொண்டுட்டு வராங்க. 6.28 regime in Czechoslovakia following by Bulgaria fell. இதில் செக்கோஸ்லோவியா,
பல்கேரியா இவங்களுக்கு நடக்கிற போராட்டமும் இந்த சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அண்ட் அட்டெம்ப்ட் பை த ரொமான்டிக் நிக்கோலோட் Kasich to the reserved way of change the shooting down demonstration end in his exploding fire squad December 1989 under the command of his own general. ரோமனிக் நிக்கோல்ஸ் அப்படின்றவர் என்ன செய்கிறாங்க, சுட்டு வீழ்த்துறாங்க. அதுவும் ஒரு பக்கம் ரொமானிக் கல்ச்சர் இதில் ஒரு எழுச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் கூட இந்த சோவியத் ரஷ்யனோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது. த டெலிவிஸ்ட் இமேஜஸ் ஆஃப் த ஷூட்டிங் அண்ட் த ஃபால் ஆஃப் பெர்லின் வார் கிளாவியன்ஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் த கம்யூனிஸ்ட் வேர்ல்டு. டெலிவிஸ்ட் இந்த பெர்லின் வாலோட சம்பவம், செக்கோஸ்லோவியாவில் நடக்கிறது, அந்த ரொமானிக் நிக்கோலட்ஸோட ஷூட்டிங், அவங்க அந்தந்த பீப்புளே அவங்களுக்குள்ள என்ன செய்கிறாங்க, ஷூட்டிங் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் எதில் வருது, டெலிவிஷனில் வருது. இதெல்லாமே என்ன ஒரு காரணம், இந்த கம்யூனிஸ்ட் வேர்ல்டு, கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி அப்படின்றத வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணங்களாக இருக்குது. இன் 6 months த பொலிட்டிக்கல் மேப் half of Europe had been redrawn. யூரோப்பில் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பொலிட்டிக்கல் மேப்பவே என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்குது. கோர்பச் made a last attempt to take the hard line against the disruptionate only to be changed by the great second miners strike in 1991 and huge demonstration in மாஸ்கோ. இங்கேயும் கோர்பச் என்ன செய்கிறாரு, ஒரு இடத்துல என்ன நடக்குது, மைன் ஸ்ட்ரைக் நடக்க ஆரம்பிக்குது, தொழிலாளர்களோட பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது, அதையும் தீர்த்து வைக்கிறாரு. இன் ரெஸ்பான்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் இன் த கவர்மெண்ட் அட்டெம்ப்ட் டு டேக் த ஹார்லைன் வித்தவுட் கோர்பச். ஒரு பக்கம் பழமைவாத சக்திகள் இவருக்கு ஹெல்ப் பண்ண முன்வர மாட்டாங்க. தே யூஸ் த ட்ரிப்ஸ் இன் மாஸ்கோ ஏ ஸ்டேஜ் ஹிப்ஹாப் ஹெல்ட் கோர்பச் அண்டர் த ஹவுஸ் அரெஸ்ட். எல்லாரும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த பொது உடைமை கட்சி அப்படின்றதையே வலுவிலக்க செய்யணும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, கிளர்ச்சி நடக்குது. அப்போ இவங்களை என்ன செய்கிறாங்க, கோர்பச் அப்படின்றவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறக்கூடிய நிலைமை ஏற்படுது. But other military units refused to back them and the result power fell into the hands of the Boris Yeltsin, reformer backed the West. இதில் இன்னொருத்தர் வராரு, எல்ஸ்டீன் அப்படின்றவங்களும் இந்த பழமைவாத சக்திகளோட பொறுத்தெடுக்கிறாங்க. ரீஃபார்மர் ஒரு புதிய ஒரு கவர்மெண்ட்டை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த மீன் டைம் 3 Baltic states had formally left in the சோவியத் யூனியன். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார வளம், கடுமையான நெருக்கடி, இதெல்லாமே கோர்பச் சரி செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனால் முடியலை. அதுக்கு மீறி என்ன நடக்குது, சோவியத் யூனியனில் 3 நேஷன் பால்டிக் ஸ்டேட் அந்த யூனியன்லேருந்து, அந்த சோவியத் யூனியன்லேருந்து விலகுறாங்க. தே வேர் அட்மிட்டட் த யூஎன். யார்கிட்ட போய் இவங்க ஹெல்ப் கேட்டு அந்த இண்டிபெண்ட் நேஷனாக இருக்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஸ் இண்டிபெண்ட் கண்ட்ரி ஆஸ் எஸ்டோனியா, லட்வியா அண்டு லுத்வேனியா. இந்த 3 கண்ட்ரியும் பால்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 நாடுகளும் சோவியத் யுனைடெட் நேஷனோட ஹெல்ப்னால் இண்டிபெண்ட் கண்ட்ரியாக அறிவிக்கிறாங்க. இன் நவம்பர் 1991 11 ரிபப்ளிக்ஸ், இதோட 11 நாடுகள் குடியரசு நாடுகள் ஆகுது. எந்தெந்த நாடுகள்னால் உக்ரைன், கோர்ஜ், பெல்ரோஸ், அர்மீனியா, அர்ஜ்பென்ஸ், கசகஸ்தான், கிர்கிஸ்தான், மோல்டோவா, டர்மிக்ஸ்தான், தஜிகிஸ்தான் அண்டு உஸ்பெஸ்கிஸ்தான் அப்படின்ற நாடுகள்லாம் 11 கண்ட்ரிஸும் ரிப்பப்ளிக் கண்ட்ரியாக இந்த சோவியத் ரஷ்யாவிலேருந்து யூனியன்லேருந்து விலகிடுறாங்க. அனௌன்ஸ்ட் செக்ஷன் ஃப்ரம் த சோவியத் யூனியன். இன்ஸ்டீட் த டிக்ளேர் த வுட் எஸ்டாப்ளிஷ் எ காமன்வெல்த் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ் டே. இது பொது நல கண்ட்ரிகளோட ஒரு இணைப்பாக உருவாகுது. ஆன் 25 டிசம்பர்
கோர்பச் அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரெசிக்னேஷன். இப்படி எவ்வளோவா தாக்கு பிடிச்சாலும் பொருளாதார நலத்தில் இவரால் கொண்டு வர முடியல. அப்போ எல்லா நாடுகளும் பிரியும் போது இவரால் என்ன செய்ய முடியல, பதவி வகிக்க முடியல. அப்போ இவர் ரெசிக்னேஷன் பண்ணிடுறாரு. ஃபார் த 6 days த சோவியத் யூனியன் கண்டினியூ டு எக்ஸிட் ஒன்லி இன் த நேம். அண்ட் அட் midnight 31st December 1991 இட் ஃபார்மலி டிசால்வ். இவர் ரெசிக்னேஷன் பண்ண 6 நாட்கள் தான் என்ன செஞ்சுருக்காங்க, சோவியத் யூனியன் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக மறைய ஆரம்பிச்சிச்சு. த யூஎஸ்ஆர் வாஸ் நோ மோர். சோவியத் யூனியன் அப்படின்ற இடமே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சு. யாரை பற்றி பார்க்குறோன்னா எல்ஸ்டீன், ஒரு ரீஃபார்மர், அண்ட் கோர்பச், இவரும் அந்த கம்யூனிஸ்ட் அந்த பார்ட்டியோட ஒரு ரீஃபார்மர், பிரஸ்டோக்கா அப்படின்னு கொண்டு வந்தவர். இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் எல்ஸ்டீன் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் அலை மீன்ஸ் ஃப்ரெண்டு. கோர்பச்சோட ஒரு ஃப்ரெண்டாக இருந்தவர் தான் எல்ஸ்டீன் வாஸ் த ஃபஸ்ட் அலை ஆஃப் த கோர்பச். ஹவவர் அஸ் த மேயர் ஆஃப் மாஸ்கோ, எங்கே இருந்திருக்காரு, மேயர் ஆஃப் மாஸ்கோவில் ஒரு மேயராக இருந்திருக்காரு. எல்ஸ்டீன் ஓன் எ கிரேட் பாப்புலர் ஆஸ் த சாம்பியன் ஆஃப் த பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம். ஒரு அரசியல்லையும் ஒரு பொருளாதார வளத்தை சேஞ்ச் பண்ணுறதுலையும் ஒரு முக்கியமானவர். வித் கோர்பச் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் ஃபார் த சோவியத் பார்லிமெண்ட். கோர்பச் என்ன செய்கிறாரு, இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. கோர்பச் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடத்துகிறாரு, அதில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. எல்ஸ்டீன் வாஸ் ரிட்டர்ன்டு டு பவர் with the overwhelming support of a Moscow constituency in 1981. 1981 மாஸ்கோவில் நடந்த தேர்தலில் வெற்றிகரமாக மக்களோட ஆதரவை பெற்று இவர் வின் பண்ணுறாரு. The following year he was elected the president of Russia over Gorbachev's objection. கோர்பச்சோட எதிர்ப்போட இவர் பாராளுமன்றத்தில் ஒரு குடியரசாகிறாரு. பிரசிடென்ட் எல்ஸ்டீன் அட்வொகேட்டட் கிரேட்டர் அட்டானமி ஆஃப் த ரஷ்யன் ரிபப்ளிக்கு ஒரு செயலாளராகவும் இருக்கார். வித் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ஷியல் சிஸ்டம் தட் வுட் அலோ ஹிம் த கவர்ன் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் எ பார்லிமெண்ட். ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் பாடியாக செயலாளராக இந்த எல்ஸ்டீன் விளங்குகிறாரு. Okay students, now we complete the lesson. History 4 we are now completed. I hope you understood this topic. Now we go through the one words, book back one words. Take page number 64, choose the correct answer. Who was the first director of Whampoa Military Academy? First one is the B option, Chiang Kai-shek. Second one, which American president followed the policy of containment communism? Option B, Truman. Third question, when was the People Political Consultative Conference held in China? Option D, September 1999. Option D, September 1949. Third question answer, option D, September 1949. Fourth one, the United States and European formed the NATO to be the Soviet aggression in Europe. Fifth question, who became the chairman of the executive committee in 1969? B, Yasser Arafat. Sixth question, when was the North and South Vietnam united? B, 1976. Seventh one, when was Arab League formed? Option D, Syria. Next Roman letter, filling the blanks. First one, Dash was known as the father of modern China. Dr. Sun Yat-sen. Second one, in 1918, the Society for the Study of Marxism was founded in Dash University, Peking University. Third one, after the death of Dr. Sun Yat-sen, the leader of Kuomintang party was Chiang Kai-shek. Fourth one,
The dash treaty open any Arab nation desiring the peace security in this region. CENTO. See the 8th choose ma. When was the Warsaw Pact dissolved? D. 1981. 8th choose D. 1991. Okay. 5th fill up. The Treaty of Dash provided by the maintained in Turks and Arab emperors. Versailles. Treaty of Versailles. 6th one. Germany joined the NATO in 1955. 7th one. Dash was the headquarter of Council of Europe. Strasbourg. The Dash, 8th one. The Dash Treaty signed on February 7, 1990 to create the European Union. The Maastricht Treaty. Next one, choose the correct statement. Choose the correct statement. First one, in China, the young emperor, under the influence of the educated minority, instituted a serious reform known as 100 Days Reform. The answer is a option C. Option C, 1 and 3 are correct. Second question. In 1948, Soviets had established a left-wing government in the countries in the Eastern Europe that had been liberated by the Soviet army. Option B, 1 and 2 are correct. Second question answer, option B, 1 and 2 are correct. Third one. The American Marshall Plan was the reconstruction of the ravaged Europe. Reason. The US convinced the Marshall Plan to bring the countries in the Western Europe under the influence. Option C. Both A and R correct. R is the correct one. Match the following. Sun Yat-sen, Kuomintang, Syngman-rhee, South Korea, Anwar Sadat, Egypt, Ho Chi Minh, North Vietnam, Ngo Dinh Diem, South Vietnam. Answer the following question. We already marked the 6 2-mark question. Okay, we have the 6 2-mark question and 2 detail. Already marked the first detail. Now take a page number. செகண்ட் 2 மார்க், தேர்டு 2 மார்க் அரப் இஸ்ரேல் வார்னு இருக்கும். அதை உங்கள் புக்கில் இருக்கிற ஸ்ட்ரைட் பண்ணிக்கோ. அடுத்து தேர்டு டீட்டெயிலு மார்க் பண்ணிக்கோ. நரேட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரான்ஸ்மேஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் யூரோப் இன்டு யூரோப்பியன் யூனியன். உன்னோட பேஜில் பேஜ் நம்பர் 60 அண்டு 61 ஆல்ரெடி நான் வீடியோலே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அதை படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீக் இந்த டே ஃப்ரைடேயில் என்ன டெஸ்ட் இருக்கும்? 1 mark and 5 mark or 8 mark. இந்த தேர்டு கொஷின் 8 மார்க்லேயும் வரலாம், 5 மார்க்லேயும் வரலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி வெல். தேங்க்யூ.